சம்மர் ஹாலிடேஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளும் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ரோட் ட்ரிப்லாம் பலமாக பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த வருஷம் இந்த பிளேஸை நீங்கள் உங்கள் லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே உங்களுக்கு வந்து 100% ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் திருச்சி பேர்ட்ஸ் பார்க். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரீம்ஸ் வித் ஜாமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பார்க்குறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுக்கு இன்னும் நிறைய ஃபிஷ்ஷஸ், பேர்ட்ஸ், ரேபிட்ஸ் அப்படின்னு இன்னும் நிறைய அனிமல் வெரைட்டிஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்களும் டிஸ்கவர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது சஸ்பென்ஸாக வைக்கிறேன். ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கிற குடமூர்த்தி பிரிட்ஜ் கிட்ட தான் நம்மளோட திருச்சி கரூர் மெயின் ரோட்டில் இந்த திருச்சி பேர்ட்ஸ் பார்க் லொக்கேட் ஆகியிருக்கு. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் பின் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த லொக்கேஷனோட எக்ஸாக்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைமிங் பார்த்திங்கன்னா 9 AM to 6 PM. ஆனால் நாங்கள் போன அன்றைக்கே 5:30க்கே கொஞ்சம் க்ளோஸ் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம பேர்ட்ஸை விசிட் பண்ண போகிறோம், இது பேர்ட்ஸ் பார்க் வேறு. ஆனால் நம்ம வந்து போகிறது கொஞ்சம் மார்னிங்காக ஏர்லியாக போயிட்டோன்னா அந்த பேர்ட்ஸும் ஆக்டிவாக இருக்கும், நம்மளும் ஹாப்பியாக பார்த்துட்டு வந்துடலாம். பட் கொஞ்சம் ஆஃப்டர்நூன் இல்லை கொஞ்சம் ஈவினிங் டைமாக போகிறோம் அப்படிங்கும் போது அது ரொம்பவே டயர்டாகிடுது. அப்போ ஃபீடிங்க்கு அப்படிங்கிற போது சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா நம்மக்கிட்டேருந்து ஃபீட் எடுக்காதது, அது ரொம்பவே டயர்டாயிரும். அந்த வெயிலுக்கு வேறு தாங்க முடியாது. நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் வரும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க திருச்சி பேர்ட்ஸ் பார்க் எப்படி பேர் அழகாக இருந்துச்சுன்னு. அப்புறம் நீங்கள் வந்து அப்படியே நடந்து வந்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் அண்ட் ஈமு தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பீஜியன்ஸ் வெரைட்டிஸ்லேயே அவ்வளோ நிறையா இருக்குது. அமெரிக்கன், கனடா, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இந்தியன் பீஜியன்ஸ், அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் பீஜியன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா டக்ஸ்லாம் இருக்கும். சைடில் வந்து அக்வாரியம் இருக்கும். உங்களுக்கு வந்து நாங்கள் கரெக்டாக போன நாள் ரொம்பவே வெயிலாக இருந்தனால அந்த அக்வாரியமில் மட்டும்தான் ஏசி ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ்டாக இருந்தனால எங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து மூச்சு வாங்கி டயர்ட்லேயும் வந்து நாங்கள் அப்படியே ஃபிஷ்ஷஸை வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் நம்மளுக்கு வந்து ஃபைண்டிங் நீமோ மூவி யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அந்த டோரி ஃபிஷ்ஷும் க்ளவுன் ஃபிஷ்ஷும் அங்கே இருந்துச்சு, நாங்கள் அதை பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி வெளியில் வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு திருப்பி அந்த வெயிலில் தான் நடக்கணும். அப்படியே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பீஜியன் வெரைட்டிஸும் டக்லிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரூஸ்டர்ஸும் சிக்ஸ் இருக்கும். நம்ம அங்கே வந்து பேபி எல்லோ டக்ஸ்க்கெலாம் வந்து ஃபீட் தர மாதிரி ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க. அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இந்த கோய் ஃபிஷ்ஷை பார்க்கலாம். இதுக்கும் நம்ம ஃபீட் தரலாம். ஆளுக்கு ஒரு 3 டேப்லெட்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதுதான் வந்து நம்ம இதுக்கு ஃபீட் பண்ணணும். இதோட ஃபுட் வந்து அதுதான். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா இக்வானா, அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் வந்து ஹாம்ஸ்டர்ஸ், ரேபிட்ஸ்லாம் இருக்கும். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அங்கங்கே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஃபோட்டோ ஸ்பேஸும் கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி நம்ம பார்க்குற அனிமல்ஸ் எல்லாமே கேஜ்டாக தான் இருக்கும். ஸோ அதோட ஃபுட் எப்படி, அது எப்படி வந்து சர்வைவ் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே பக்கத்தில் அங்கங்கே ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நடந்து அப்படியே வந்தோன்னா ஒரு சின்ன கெஃபே இருக்கும், நம்ம அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், என்ன ட்ரிங்க்ஸ் வேணாலும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டாக தான் இந்த பிளேஸ், இந்த பெரிய கேஜில் தான் வந்து நம்மளோட பேர்ட்ஸ் பார்க்கோட ட்ரெஷரே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பிளேஸ்க்கு வந்து உள்ளே எப்படி போகணுன்னா, இங்கே தனியாக அவங்க ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் டேப் வச்சுருப்பாங்க. அதில் நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸை வந்து நம்ம தரவாக வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேஜ்டு ரூம்குள்ளே வந்து பேட்ச் வைஸாக தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. கையில் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுத்து நம்மளை வந்து போக வைப்பாங்க. இங்கே வந்து எல்லாமே பேர்ட்ஸ் ஓப்பனாக தான் இருக்கும். நம்ம வந்து அப்படியே கையில் அந்த ஃபீட் வந்து காமிச்சோன்னா தானாக பேர்ட்ஸ் பறந்து வந்து நமக்கு என்னது ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மவுண்டன் ஏரியா மாதிரி தான் நம்மளோட தீமே. அப்படியே உள்ளே போக போக தீம் மாறும். சில இடத்துலலாம் வந்துட்டு லைக் ஓஷன் தீம் இருக்கும், சில இடத்துல வந்து பிரமிட் தீம் இருக்கும். அதே மாதிரி சில இடத்துல வந்து ரொம்பவே ஒரு ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கிட்ஸோடு போகும்போது அவங்க நிறைய லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஃபீட் தரும் போதாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி தீம்லாம் பார்க்குறதா இருக்கட்டும், அவங்க நிறைய திங்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நம்ம கிட்ஸை வந்துட்டு இங்கே கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும். நிறையா ஃபீட் பண்ணுறதுக்கு சன்கன்யூரை தான் வச்சுருப்பாங்க. ரெட் கலர் சன்கன்யூரும் எல்லோ கலரும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் நடந்து போகும்போது எல்லோ இருந்தனால அதுவே டக்குன்னு வந்து ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி தான் நிறைய குட்டீஸ் கிட்ட, பெரியவங்க கிட்டலாம் ஃபீட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய சன்கன்யூர் இருந்துச்சு. அது இல்லாமல் மெக்காவ், இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸும் அங்கே பார்க்க முடிஞ்சுது.
இந்த கேஜில வந்துட்டு ரொம்பவே ஹீட் இருக்கிறனால, அதுவும் காலையில டைம்லாம் போகும்போது திருச்சியில சும்மாவே வெயிலா இருக்கும். ஸோ, அதுக்காகவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க உள்ள இருக்கிற பேர்ட்ஸ்க்காகவும், வர டூரிஸ்ட்காகவுமே வந்து இந்த மாதிரி ரெயின் எஃபெக்ட் தர மாதிரி ஸ்ப்ரிங்க்லர்ஸ் அங்கங்க ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கேஜ்ல மேல. அப்போ நம்ம போகும்போது இந்த மவுண்டன் ஏரியாஸ் இல்லாம நம்ம போனோம்னா, நம்ம மேல தூறல் படுற மாரியே தான் இருக்கும். அது பேர்ட்ஸ்க்குமே வந்து கொஞ்சம் கூலிங்கா நல்லாயிருக்கும். நம்ம கையில ஃபீட் குடுத்துட்டே நடந்து வந்தோம்னா, நம்ம நெறைய திங்ஸ பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி இந்த தீம் வைஸ் தான் போகும். நம்ம அப்படியே நடந்து வந்தோம்னா, நம்ம கையில வந்துட்டு ஃபீடுக்காகவே நெறைய சன்கன்யூஸ் வரும். அது இல்லாம மெக்காவ் பேர்ட் இருக்கு. அதில ப்ளூ எல்லோ மெக்காவ் ஒண்ணு மட்டும் ஒரு ஸ்டாஃப் கையில வச்சுட்டு எல்லாத்துக்கும் தருவாங்க. அந்த இடத்துல வந்து ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க. நம்ம ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ஸோ, அப்படியே இதெல்லாம் தாண்டி இந்த கேஜ் விட்டு வெளியில வந்தோம்னா, கெஃபேயும் ஒரு சின்ன பார்க் இருக்கும். அங்க கிட்ஸோட நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்ஸுமே இருக்குது. உள்ளேயே உட்காந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி. அங்கே அப்புறம் ஒரு ப்ளே ஏரியாவும் இருக்குது. அங்கேயும் போய் நம்ம கொஞ்சம் கேம்ஸும் விளையாண்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த பிளேஸை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.